இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். வணக்கம். விடுதலை கிளம் நேயர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இன்று நாம் தற்போது சந்திக்க வந்திருக்கின்ற ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், அரியலூர் மேற்கு மாவட்டம், அங்கனூர் சிவா. தொடர் வணக்கம். வணக்கம். விடுதலை கிளம் நேயர்களுக்கு, தோழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தொடர், இப்போ 26ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடந்ததா ஒரு தரப்பும், இன்னொரு தரப்புல அப்படிலாம் ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதே சமயம் கட்சி மாவட்ட செயலாளராக நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த மாவட்டத்தில் எப்படி அணி திரட்டினீங்க? மக்கள் திரட்சியாக வந்தாங்களா, இல்லை நீங்கள் ஏதேனும் பணம் கொடுத்து கூப்பிட்டீங்களா, இல்லை தலைமையிலேருந்து ஏதேனும் தொகை அப்படி இங்கே மக்களை திரட்ட முடிஞ்சுதா? நீங்கள் மாநாட்டுக்கு போயிருந்தீங்க, மக்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சு? இந்த மாநாட்டை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்க. இந்திய நாடு திரும்பி பார்க்கின்ற வகையில் வரலாற்று வெற்றி பெற்ற மாநாடு. சங்கிகள், சாதி வெறியர்கள், சில அற்பர்கள் வேண்டுமானால் குறைத்து மதிப்பிடலாம். அங்கு கூடிய சிறுத்தைகளின் எண்ணிக்கை 13,60,000 பேர் என உளவுத்துறை அறிக்கையை கொடுத்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் உன்னிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து வருகின்றனர். அவர்கள் கொடுத்த கணக்கின்படியும், எங்களது கட்சியின் தலைமை எடுத்த கணக்கின்படியும், வண்டி வாகன எண் உட்பட, வண்டி ஓட்டுநரின் எண் உட்பட எடுத்த சர்வேயின்படி 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுத்தைகள் அணி திரண்டோம். அதில் 80% மேலாக, அதாவது 8 லட்சத்திற்கு மேலான சிறுத்தைகள் இளம் சிறுத்தைகள், இளம் தலைமுறையினர். அதிலும் குறிப்பாக 80,000 பேர் தலித் அல்லாத தோழமை சக்திகள். இது மாபெரும் வரலாறு. இதுவரை இந்திய அளவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்திராத, இனியும் செய்ய முடியாத மாபெரும் வரலாற்று சாதனையை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நடத்தி காண்பித்துள்ளார். இதை முடிவரைக்க ஒன்றுமில்லை. சில அற்பர்கள், சனாதன சங்கிகள் வேண்டுமானாலும் குறைத்து மதிப்பிடலாம். வரலாற்றை மறைக்க முடியாது. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டீங்க, இல்ல கட்சி தலைமையில இருந்து ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் 2005ஆம் ஆண்டிலிருந்து தற்போது முடிவடைந்த 2024 வெல்லும் ஜனநாயக மாநாடு வரை ஆண்டுக்கு ஒரு மாநாடு, ஆண்டுக்கு 2 மாநாடு, ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காக நடத்திய மாநாடு. அந்த மாநாட்டின் வரலாறு தெரியும். ஒரு மாநாட்டிற்கு கூட கட்சி தலைமையிலிருந்து ஒரு தம்படி பைசா கூட கொடுத்ததில்லை. கொடுக்கும் அளவிற்கு வலிமையும் இல்லை. அன்றாடம் கட்சிகள், உழைக்கும் மக்களின் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் தலைவர் அவர்களை வழிப்படுத்தி கட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கும் நான் ஒரு அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக செயல்படுகிற காரணத்தினால் களத்தில் நான் கண்ட ஒரு செயல்பாட்டை வைத்து சொல்கிறேன். ஒரு பைசா கூட வண்டி வாகனத்துக்கோ உணவுக்கோ நாங்கள் யாரும் கொடுக்கவில்லை. எங்களிடமும் அந்த பணமும் அந்த அளவுக்கு போதிய அளவு இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தலா 2 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் மாநாட்டு செலவிற்காக, மாநாட்டு திடலின் செலவிற்காக, அங்கு உள்ள கட்டமைப்பிற்காக கொடுத்துள்ளோம். மற்றபடி பொதுமக்களை அணி திரட்டவோ மற்ற எந்த ஒரு இதுக்கும் ஒரு பைசா கூட கொடுத்ததில்லை. மக்கள் தன்னெழுச்சியாக தலைவரின் ஒற்றை வார்த்தைக்காக தானே தன் காசு செலவழித்து குடும்பமாக ஒரே இடத்தில் உணவை தயாரித்து குடும்ப விழாவை போல, பொங்கல் விழாவை எப்படி நமது தமிழர்கள் கொண்டாடினார்களோ, சிறுத்தைகள் கொண்டாடினார்களோ, அந்த விழாவில் எப்படி நமது சமூக நீதி பாடல் இயற்றப்பட்டதோ, அதுபோல குடும்பமாக தங்கள் காசு செலவழித்து வண்டி வாகனம் பிடித்து உணவு தயாரித்து வரும் வழியில் தங்களது சமூக நீதி பாடலை ஒளிபரப்பு செய்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு போக்கில் மாநாட்டை நோக்கி வந்தடைந்தனர். மாநாட்டு திடலில் மட்டுமே நாங்கள் கூறும் இத்தனை லட்சம் தொண்டர்கள்.
மாநாட்டிற்கு வர முடியாமல் திருச்சியிலிருந்து வடதிசையில் தொழுதூர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மாநாட்டிற்கு வர முடியாமல் திருச்சியிலிருந்து தென் திசையில் திருச்சி புற எல்லை அந்த சுங்கச்சாவடி வரை வாகன நெரிசலோடு காணப்பட்டது. ஆகையால் அற்ப சங்கிகள் வேணால் குறைத்து மதிப்பிடலாம். சங்கிகளை தவிர அனைத்து கட்சி தரப்பினரும் அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டப்பட்ட ஒரே மாநாடு நமது வெல்லும் ஜனநாயக மாநாடு. தோழர், இப்போ இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் யுத்தியா கருதலாமா? மாநாடு ஒவ்வொரு முறையும் தலைவர் அவர்கள் தோழர், இப்போ இந்த மாநாடானது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு யுத்தியா கருதலாமா தோழர்? அது ஒரு தவறான ஒரு கணிப்பு. தேர்தலுக்கு மட்டுமே கட்சி நடத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல. எங்கள் தலைவர் அப்படி எங்களை வழிநடத்தவில்லை. 2005 முதல் 2024 வரை ஏகப்பட்ட மாநாடுகள் நடத்தியுள்ளார். எண்ணற்ற மாநாடுகளை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காக. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறதா? தேர்தலை கணக்கு கொண்டு நாங்கள் மாநாடு நடத்தவில்லை. கொள்கை அடிப்படையில் மக்களை அணி திரட்ட வேண்டும். மக்களை ஒரு சமூக நீதி கொள்கையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த மாநாடு நடைபெற்ற மாநாடு சனாதனிகளுக்கும் சங்கிகளுக்கும் பாசிச பாஜகவுக்கும் எதிரான மாநாடு ஒழிய மற்றபடி தேர்தல் கணக்கெல்லாம் அல்ல. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி நடத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அல்ல. ஆனால் எங்களது பயணத்தில் தேர்தலும் வந்து போகும். அதையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. தேர்தலில் கூட்டணி எத்தனை சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் முடிவாயிடுச்சிங்களா? இப்போ கூட்டணி மாற போறதா கூட ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி தொடர் பாக்குறீங்க? கூட்டணி தொடரும். இந்திய கூட்டணியை அமைத்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர், அடித்தளமிட்டவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆகையால் கூட்டணி பற்றியும் தேர்தலில் எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றியும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பார். சிதம்பரம் தொகுதியை விட்டுட்டு வேற தொகுதியில் நிற்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பரவலா செய்தி வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு தொடர் உண்மை? சிதம்பரம் தொகுதி எங்கள் தலைவரின் தொகுதி, அங்கனூர் அடங்கியுள்ள தொகுதி. சிதம்பரம் தொகுதியில் நிற்காமல் விரைக்க நிற்க போகிறார். கண்டிப்பாக சிதம்பரத்தில் தான் எங்கள் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் எங்கள் நந்தனார் அரியணை ஏறுவது நிச்சயம் உறுதி. நிச்சயம் வெல்லும் ஜனநாயகம். இப்ப தொடர் இந்த மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாட்டை ஒட்டி ஒரு மாவட்ட செயலாளரா உங்களுடைய களப்பணி எப்படி இருந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய நீங்க எத்தனாயிரம் மக்களை திரட்டிட்டு வந்தீங்க தொடர்? எப்படி இருந்துச்சு அந்த பணியில்? அறிவித்த 144 மாவட்ட செயலாளர்களில் அரியலூர் மேற்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிதிக்குழு அமைத்தது. மாவட்ட நிதிக்குழுவில் மண்டல நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், தொகுதி, மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மாவட்ட நிதிக்குழுவில் ஈடுபட்டனர். முன்னாள் மாவட்ட செயலாளர் உட்பட மாநாட்டுக்கான ஒரு கட்சி தலைமைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக ரூபாய் 2 லட்சத்துக்கும் குறையாமல் கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் 90 வேன்களில் வண்டி வாகன பதிவு எண் உட்பட உள்ளது. 90 வேன்களில் 22 பேருந்துகளில் 8 டாடா ஏசி என்ற வாகனம் 8 வாகனத்தில் இதனை அடுத்து மாநாட்டுக்கு அருகே உள்ள அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் சிறுத்தைகள் இருசக்கர வாகனத்தில் 60க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். இவை அனைத்தும் பதிவாக உள்ளது. ஏறக்குறைய 5000க்கு குறையாமல் அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் இருந்து மட்டும் 5000 பேருக்கு குறையாமல் அணி திரண்டுள்ளோம். மக்கள் இவ்வளவு திரட்சியா வந்திருக்காங்க. ஆனா ஒரு தம்படி பைசா கூட தலைமையில இருந்து கொடுக்கல, நீங்களும் கொடுக்கல. எப்படி மக்கள் இவ்வளவு பெருசா திரள முடிஞ்சது? மக்களுக்கு அதுக்கு எங்க பொருளாதார நிதியெல்லாம் எப்படி திரட்டினாங்க? ஃபர்ஸ்ட் மக்கள் இவ்வளவு தன்னிச்சையா திரள்றதுக்கு என்ன காரணம்னா, இந்திய அளவுல தலித்துன்னு சொல்லிக்கிற தலைவர்கள் எல்லாமே பாசிச பாஜகவுக்கு சனாதன சங்கிகளுக்கு அடிவரடியா மாறிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தலைவர், இந்திய அளவில் தற்போது அரசியலை காய்களை நகர்த்தி கொண்டிருக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் கொள்கை ரீதியாக
தங்களது மக்களை அணிதிரட்டுவதால் மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம கட்சி வந்து ஒரு பொருளாதார பின்புலம் உள்ள கட்சி கிடையாது. மற்ற கட்சியை பார்த்தீங்கன்னா அவனுடைய சாதி அமைப்பு அவனுக்கு பக்கபலமா இருக்கும். ஆனா தலைவர் அவர்கள் சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்துற கட்சி. அப்படிங்கும்போது தலைவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் கொள்கை பிடிப்பும் தான் மக்கள் அணிதிரண்டதுக்கு காரணம். மக்களுக்குள்ள உழைக்கும் மக்கள் எப்படி வந்து கோயில் திருவிழா நடக்கும்போது தங்களுக்குள்ள வரி போட்டு அந்த கோயில் திருவிழா சிறப்பாக முடிப்பாங்க, அது போலதான் இது ஒரு திருவிழா மாதிரி நினைச்சுக்கிட்டு தலைவர் நம்மளை அழைச்சிட்டார், நம்ம போய் ஆகணும், யார் சொல்றாங்களோ இல்லையோ அப்படின்னு ஒரு பொங்கல் விழா கொண்டாடுற மாதிரி தங்களுக்குள்ள ஒரு வரியை பகிர்ந்துக்கிட்டு வண்டி வாகனம் பிடிச்சி சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஒரு திருவிழா மாரி கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு அணிதிரண்டாங்க. இது வந்து மக்கள் சக்தி தான். நாங்கள் யாரும் போட்டு அவங்கள்ட்ட ஒரு பைசா காசு கொடுக்க, மாறாக நாங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து தலைமைக்கு தான் மாநாட்டு அந்த திரள் செலவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இது தன்னெழுச்சி நடக்கிற ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா 60, 60, 70, 80 வயசு உள்ள முதியவர்களும் வந்திருந்தாங்க. பெண்கள் குறிப்பா சொல்லணும் எப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்களே இல்லாத கட்சி அப்படிங்கிற பேர்லாம் இருந்துச்சு. பெண்களுக்கு எதிரான கட்சின்னு சில அப்பயே அந்த சங்கியில் வந்து அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாநாட்டுல இளம் சிறுத்தைகள் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், ஆண்களும் பெண்களும் சரி, நீங்களே பார்த்துருக்கலாம், சோசியல் மீடியால வீடியோ பார்த்துருக்கலாம். பெண்கள் அவ்வளவு உற்சாகமாக தமிழ் குடும்ப திருவிழா போல, இதுதான் எந்த பெண்களை அரசியல் படுத்தாத எந்த ஒரு இயக்கமும் வெற்றி பெற முடியாது. நாங்கள் அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் சாரை சாரையாக கட்சியில் சேர்கிறார்கள், மாநாட்டிற்கும் உணர்வுபூர்வமாக வந்துள்ளார்கள். இதில் இன்னும் முக்கிய ஒரு சிறப்பு செய்யணும்னா, தலைவர் அவ்வளவு வேண்டுகோள் கொடுத்தோம், இளம் சிறார்கள் பள்ளி மாணவர்கள் மாநாட்டுக்கு வர வேண்டாம், கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பீர்கள் என தலைவர்கள் அன்பு வேண்டுகோள் விடுத்துமே சரி, இளம் சிறார்கள் தன்னெழுச்சியாக மாநாட்டிற்கு வந்தார்கள். வந்து அந்த வீடியோ வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன எதை உணர்த்துதுன்னா, அந்த இளம் சிறார்கள் தாங்கள் ஓட்டு போடு உரிமையை பெறும் காலத்தில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், நமது தலைவர் இந்த தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை ஆளும் ஒரு சக்தியாக இருப்பார். விடுதலை சிறுத்தைகள் இந்த நாட்டை ஆளும். தொடர் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தொடர். நன்றி.